சம்மர் சீசனுக்காக வாங்கின மண்பானை 6-7 வருஷம் ஆச்சு. ஒரு 3 வருஷமாக மண்பானையாக தண்ணியை வச்சு யூஸ் பண்ணிகிட்ருந்தேன். அப்புறம் அது புளிப்பானையாக ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சு. இப்போ பாருங்கள், மேலே உள்ள எட்ஜஸ் வந்து லைட்டாக உடையிற மாதிரி இருக்குது. ஸோ இதை நமக்கு பிடிச்ச மாதிரி டிசைனாக மாற்றலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் ஃபஸ்ட்டு இதை கீழே வந்துட்டு 2 ஹோல் போட்டுக்கிட்டேங்க. நல்ல ஷார்ப்பான எட்ஜஸ் உள்ள ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் மாதிரி எடுத்து யூஸ் பண்ணும்போது அது வந்து உடையாமல் இருக்கும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக அடித்து உடச்சிடக்கூடாது. பாருங்கள், 2 ஹோல் போட்டாச்சு. இதில் வந்துட்டு நம்ம டெரகோட்டா பெயிண்ட் வந்து அடிக்க போகிறோம் சுற்றி. எதுக்காக அப்படின்னா, பார்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு பிரைட் கலரில் இருக்கிறது வந்து டெரகோட்டாஸ் தான். அதுக்காகத்தான் பாருங்கள், ஃபுல்லாக எல்லாத்தையும் கவர் பண்ணி அடித்தாச்சு. இது நல்ல ஒரு 2 டேஸ் வந்து காய வச்சுட்டேன். நமக்கு பிடிச்ச டிசைனில் குட்டி குட்டியாக இதில் பெயிண்டிங் பண்ணிக்கலாம். உங்களுக்கு உங்களுடைய என்னென்ன கற்பனையில் இருக்கோ அத்தனையும் எடுத்து ட்ரா பண்ணிக்கோங்க. பார்க்கும்போதே ரொம்ப அழகாக இருக்கும். ஏன்னா இந்த டெரகோட்டாவுக்கும் இந்த ஒயிட் கலர் பெயிண்டிங்க்கும் பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். அது தவிர இது வந்துட்டு இந்த மாதிரி நாம் ஏற்கனவே பயன்படுத்தின பாத்திரங்களை இல்லை பொருட்களை வேறு மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு பேர் வந்து அப்சைக்கிள் அப்படின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு திங்ஸையும் நாம் வேஸ்ட்டாக தூக்கி போட்டுறாமல் இந்த மாதிரி அழகான டிசைன்ஸாக நம்ம மாற்றி வச்சுக்கலாம். பாருங்கள், அதுக்கு மேலே ஒரு சூப்பரான டிசைன்ஸ் பண்ணிக்கிட்டு குட்டியாக செடிகள் உள்ள ஒரு தொட்டியை தூக்கி அது மேலே வச்சுட்டேங்க. பார்க்கும்போதே அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது. இது நம்ம டேபிள் மேலே டிசைனாக சொல்லி வைக்கும்போது அவ்வளோ நல்ல நீட்டான ஒரு டிசைன்ஸ் வந்துடும். பாருங்கள், எவ்வளோ க்ரீனிஷாக இருக்குது அப்படின்ட்டு. நம்ம இதை டேபிள் மேலே வச்சுக்கலாம், வாசல் என்ட்ரன்ஸில் வச்சுக்கலாம், உங்களுக்கு பிடிச்சமான டிசைன்ஸில் வச்சுக்கலாம்.